கிளாம்பாக்கம் பேருந்து வந்து சேரும் வெளியூர் பயணிகள் சென்னை நகருக்குள் செல்ல படாத பாடுபடுகிறார்கள். பஸ் நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டதால் அங்கு பயணிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்று மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதில் இருந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதி இல்லை என சிலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். சென்னையில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் பயணிகளுக்கு இது சிரமமாக இருக்கிறது. அதேபோல் நேற்று சர்வீஸ் சாலைகளில் பேருந்து இயக்குவதால் தாங்கள் பாதிப்படைவதாக வண்டலூர் பகுதி மக்கள் பேருந்துகளை நேற்று சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு அடிப்படை வசதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்திருக்கிறது. இதை அடுத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் வெளியிட்ட அறிக்கையின்படி, சென்னையில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கவும் காலங்களில் அதிகரிக்கும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க திட்டம் உருவாக்கப்பட்டது. அதற்கான பணிகள் 90% நடந்து முடிந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக அரசு பதவிக்கு வந்தது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்ற திமுக அரசு கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மீதம் இருந்த 10% பணிகளை கூட முழுதாக முடிக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து நெல்லை, நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு பஸ் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னையில் மற்ற பகுதிகளில் இருந்து அங்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லை. கிளாம்பாக்கம் வந்து சேரும் வெளியூர் பயணிகள் சென்னை நகருக்குள் செல்ல படாத பாடுபடுகிறார்கள். இதனால் கார் மற்றும் ஆட்டோக்களில் கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய வேண்டிய அவநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறும் பஸ்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வீஸ் சாலை வழியாக பஸ் இயக்கப்படுவதால் சிரமம் ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அந்த பகுதியில் பேருந்துகளை இயக்க போதிய சாலை வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்து நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதால் அங்கு பயணிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. 2023ஆம் ஆண்டு திறந்ததாக கூறிக்கொள்வதற்காக அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்தது ஏன்? எனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்த திமுக அரசு பணிகளுக்கு உடனடியாக உரிய வசதி செய்து தர வேண்டும். இவ்வாறெல்லாம் எல். முருகன் கூறியுள்ளார்.